புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பிரபல அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கரின் மகன் திடீரென காலமாகிவிட்டார் அப்படின்ற செய்தி தான் அவரை பின்தொடரக்கூடிய ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் பேர் அதிர்ச்சியாக அமைந்தது. அவருடைய மகன் யாரு, அவருக்கு என்ன வயதாகின்றது, அவர் எங்க இருந்தாரு, அவருக்கு எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அவர் இறந்தது எப்படி அப்படின்ட்டு சவுக்கு சங்கரின் மகன் பற்றியும் அவருடைய மனைவி, குடும்பம், அவருடைய மகனின் இறப்புக்கான உண்மை காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி இதுவரை வெளிவராத பல உண்மைகளையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கரினுடைய மகனின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். பிரபல அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கரை பற்றி அரசியல் ரீதியாக இருப்பவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஏன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலருக்குமே சவுக்கு சங்கரை தெரிஞ்சிருக்கும். அவருடைய குடும்பத்தை பற்றியும் அவருடைய மகனை பற்றியும் இதுவரை யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு தான் சொல்லணும். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே இருக்கக்கூடிய நடுக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான ஆர்த்தி அப்படின்ற நிலவு மொழி. இந்த பெண்ணை தான் சவுக்கு சங்கர் திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு தான் டியோ யாழிசை அப்படின்ற ஒரு மகன் இருக்கிறாரு. இந்த டியோ யாழிசை தான் பார்த்தீங்கன்னா தற்போது காலமாகி இருக்கின்றார். என்ன நடந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, வழக்கறிஞரான சவுக்கு சங்கரின் மனைவி சென்னையில் பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த தம்பதியினருடைய 13 வயதான டியோ யாழிசை விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்து இருக்கக்கூடிய நடுக்குப்பம் கிராமத்தில் தாய் வழி தாத்தா செந்தாமரை கண்ணன் மற்றும் பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்திருக்கிறாரு. அங்கு இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்திருக்கிறாரு சவுக்கு சங்கரின் மகன். சமீப காலமாகவே இந்த டியோ யாழிசை சரியாக படிக்கவில்லை அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதனால படிப்பில் கவனம் செலுத்துமாறு அம்மா சவுக்கு சங்கரின் மனைவி ஆர்த்தி அந்த டியோ யாழிசையை கண்டித்திருக்காங்க. இதனால மிக பெரும் அளவில் மன உளைச்சல்ல டியோ யாழிசை இருந்திருக்கான். அம்மா மீதான ஏக்கத்திலையும் இருந்திருக்கான். ஏன்னா சவுக்கு சங்கரின் மனைவி தன்னுடைய மகனை பார்க்க எப்பயாவது ஒரு முறை தான் ஊருக்கு வந்து செல்வாங்க. அதே மாதிரி அவருடைய மகனுமே, சவுக்கு சங்கரின் மகனுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாயை பார்ப்பதற்காக எப்பயாவது ஒரு முறை தான் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி சென்னைக்கு அழைத்து செல்வாங்களாம். சில நாட்கள் தங்கிவிட்டு மீண்டும் தாத்தா வீட்டிற்கு டியோ யாழிசை அழைத்து வரப்படுவான். இப்படி தான் பார்த்தீங்கன்னா அவனுடைய இந்த 13 ஆண்டு கால வாழ்க்கையும் போயிருக்கின்றது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பள்ளிக்கு கிளம்பி செல்லுமாறு சொல்லிட்டு தங்களுடைய பணியில் ஈடுபட்டு இருக்காங்க டியோ யாழிசையின் தாத்தாவும் பாட்டியும். ஆனால் பள்ளிக்கு போக விருப்பம் இல்லாமல் வீட்டிற்கு பின்பக்கமாக சென்றிருக்கின்றான் டியோ யாழிசை. நீண்ட நேரமாகியும் திரும்பவே இல்லை. இதனால சந்தேகமடைந்த குடும்பத்தினர் அக்கம் பக்கத்தினர் போய் பார்த்தபோது தான் பார்த்தீங்கன்னா சிறுவன் காலமாகிட்டு இருக்கிறாரு. தவறான முடிவால் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கின்றது அப்படின்றத பார்த்து அதிர்ச்சியாகி இருக்காங்க. உடனடியாக டியோ யாழிசையை மீட்டு சிகிச்சைக்காக மரக்காணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் இவர் ஏற்கனவே காலமாகிவிட்டார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்த தகவல் கிடைத்ததுமே மரக்காணம் போலீசார் அங்கு போய் அந்த டியோ யாழிசையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்திருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்துட்டு இருக்காங்க. தாய் கண்டித்தது தான் காரணமா அல்லது பள்ளிக்கு செல்ல விருப்பம் இல்லாதது தான் காரணமா அப்படின்ற மாதிரியான பல கோணங்களில் இந்த விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்னொரு மிக முக்கியமான தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தாய் தந்தையை பிரிந்த ஏக்கம் பல வருட காலமாகவே டியோ யாழிசைக்கு இருந்து வருகின்றது. தன்னுடைய தந்தை சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக எதிர்கொண்டு வரக்கூடிய சட்ட போராட்டங்கள், கைது நடவடிக்கைகள், சிறைவாசம் போன்ற சூழ்நிலைகள் காரணமாக டியோ யாழிசை சில மாதங்களாக
மிக பெரும் மன உளைச்சல்லையும் இருந்திருக்கான். கடந்த ஏப்ரல் மாதம் சவுக்கு சங்கரினுடைய தாயாரும் டியோ யாழிசையின் பாட்டியுமான கமலாதேவி காலமாகி இருக்காங்க. அவங்களுடைய மறைவும் பார்த்தீங்கன்னா பெரும் வேதனையை டியோ யாழிசைக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. தன்னுடைய தந்தை மற்றும் தாயின் பிரிவு மிக பெரும் அதிர்ச்சியை அந்த டியோ யாழிசைக்கு கொடுத்திருக்கின்றது. ஒரு கட்டத்தில், அதாவது சின்ன வயசுலேயே சவுக்கு சங்கரும் அவருடைய மனைவியும் பிரிந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்களாகவே பிரிந்து தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் தந்தையை பார்க்க முடியலையே, தாயை பார்க்க முடியலையே, தனிமையிலேயே நாம் வாடுறோமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் இந்த டியோ யாழிசைக்கு கடந்த பல ஆண்டுகளாகவே இருந்து வருகின்றது. என்னதான் பாட்டி தாத்தா வீட்டில் இருந்தாலும் தந்தையை பார்க்க முடியாத ஏக்கம் பெருமளவில் இருந்ததால தான் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு காரணம் அப்படின்ற மாதிரியும், தாயுமே அடிக்கடி கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னை வந்து பார்க்கலையே, நாம் ஏதோ ஒரு உறவினர் வீட்டுக்கோ வேற யாரோ சொந்தக்கார் வீட்டுக்கோ போயிட்டு வரா மாதிரி தாயை பார்ப்பதற்காக போகிறோமே அப்படின்ற ஒரு ஏக்கமும் அந்த பையனுக்கு மிக பெரும் அளவில் இருந்திருக்கின்றது. கடைசியாக பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவருடைய மகன் இறப்பதற்கு முன்பு ஒரு கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கின்றார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னா, எல்லாரும் என்னை பயன்படுத்தி கொண்டாங்க, என் பாட்டி இனி என்னை பார்த்து கொள்வார் அப்படின்ற மாதிரி அவர் கைப்பட பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட ஒரு கடிதமுமே கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இதன் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தாய் தந்தையால் மிக பெரும் அளவில் ஒரு பக்கம் மன உளைச்சலில் இருந்தாலும் பள்ளியில் இந்த படிப்பு சம்பந்தமாகவும் அவருக்கு மிக பெரும் அளவிலான பிரச்சனை ஏற்பட்டு இருக்கின்றது. சரிவர படிக்க முடியல. ஒரு பக்கம் தாய் தந்தையால் மன உளைச்சல் இருந்த காரணத்தினால தான் படிப்பிலும் சரிவர கவனம் செலுத்த முடியவில்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கொண்டார் அப்படின்றது தான் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலே. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாகவே தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல், அதாவது தாயின் தந்தையின் முழு அரவணைப்பு இல்லாமல் பாட்டியிடமும் தாத்தாவிடமும் வளர்ந்த டியோ யாழிசை தனிமையின் உச்சத்திற்கே போயிருக்கிறாரு. அவருக்கு தனிமையின் கொடுமை தான் பார்த்தீங்கன்னா மிக பெரும் வேதனையை கொடுத்திருக்கின்றது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் சவுக்கு சங்கரின் தாய் காலமாகி இருந்தாங்க. தற்போது சவுக்கு சங்கரினுடைய மகனும் மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி அவருக்கு பேர் அதிர்ச்சியாக அமைந்திருக்கின்றது. தற்போது பலரும் சவுக்கு சங்கருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய மகனுக்கு இரங்கல்களை பதிவு செய்துட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய இரங்கல்களை பதிவு செய்ய விரும்புனீங்கன்னா, இரங்கல்களை தெரிவிக்க விரும்புனீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தனிமையின் கொடுமையால் சவுக்கு சங்கரின் மகன் இறந்தார் அப்படின்றது தான் உண்மை.